லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணியும் நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நிறைய பிரச்சனைகள் தான் இருக்குது. லைஃப்பில் எதுவும் சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சூப்பராக ஆகும். இப்போது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும், எனக்கு வந்து கொடுத்த மணி ரிட்டர்ன் வேணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்காக எல்லாத்துக்குமே நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுறோம். மெத்தட்ஸை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். விதவிதமான மெத்தடு, நிறைய பேர்த்துட்டு கோச்சிங்கு. எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் வந்துட்டு நிறைய என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு நல்ல ஜாப் இல்லை, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, என்னோடய உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரியாலிட்டியில் வந்து நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு மன ரீதியாக தான் பார்க்குறீங்க. ஸோ மனசில் தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ மனசளவில் விட்டுட்டு ரியாலிட்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நீங்கள் முழுக்க உங்களோட எண்ணத்தினால கட்டுப்போட்டு வச்சுருக்கீங்க. அதாவது கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கீங்க. நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் சரியாக நடக்கிறது இல்லை. ஜாபாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மனசு வந்து அதாவது ரெகுலராக வந்து லேர்ன் பண்ணியிருக்கு. நம்ம கற்றுக்கிட்டப்பா ஏற்கனவே நம்மளோட அனுபவத்திலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் புகுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, எப்படி நம்ம சக்ஸஸ் கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரியாலிட்டியில் மட்டும்தான் இருக்கணும். ஐ மீன் எப்படின்னா, நீங்கள் மனசளவில் உடஞ்சி போய் உட்காராமல் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எந்த தடங்களுமே இல்லை. அதுக்கான அதாவது உங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்காக நீங்கள் வழிவகைகளை செஞ்சுட்டு அதுக்கான உணர்வுகளை மாற்றிக்கிட்டால் மட்டும் போதும். நம்ம லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதை எப்படி இமீடியட்டாக மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்குலாம் கஷ்டமே வந்திருக்காதா? நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஃபீல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்களா? உங்கள் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்கா? அது எப்படி சாத்தியம்? அப்படி ஆமான்னு நான் சொன்னால் அது எப்படி நம்ம சாத்தியம்? அது எப்படி உங்கள் லைஃப்பில் மட்டும் கஷ்டங்கள் இருக்காது அப்படின்னு கேட்கலாம். பட் என்னோடய லைஃப்லேயும் கஷ்டங்கள் இருந்திருக்கு. ஸோ நான் ஏற்கனவே இருந்துருச்சு. பட் இப்போது நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஸோ வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள் சோகங்கள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எனக்கு எதிராக தான் இருந்துச்சு. பட் அதுக்கான மன ரீதியாக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரியாலிட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ரியாலிட்டியில் அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம பார்த்து ஓரமாக உட்காராமல் நம்ம வந்துட்டு மன ரீதியாக திடம் படுத்திக்கிட்டு ரியாலிட்டியில் நமக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக செஞ்சு முடிச்சிட முடியும். ஓகேவா? எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து நான் வெளியே வர்றதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் இப்போ வெளியே வந்துட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து ஹாப்பியான லைஃப்பில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் இப்போதைக்கு ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வார்த்தை பழிக்கும். உங்களுக்கு ஹாப்பினஸ் தேடி வரும். எப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருந்து இப்போ ரொம்ப அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் யோசிக்கிறதுலையும் நீங்கள் பேசுகிறதுலையும் இருந்து தான். சரியா? யார்கிட்டையாவது ஒருத்தவங்கக்கிட்ட பொய்யா நம்ம வந்து இல்லை நான் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கேன், பணம்லாம் தர முடியாது, நான் கொஞ்சம் எனக்கு வேலை செட் ஆகாமல் தான் இருக்குது அப்படின்னு நம்ம யார்கிட்டையாவது ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுறோமோ பண்ணுறோம்ல, ஒரு ஆச்சரியமாக ஒரு ஃபீல் பண்ணி இந்த மாதிரியான பண்ணும்போது மனசுக்கு நம்ம சொல்கிற விஷயம் போயிடுது. அது அப்படியே இப்போ ரியாலிட்டியில் நடக்குது. அதனால் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். சரி, இப்போ யாராவது இனிமேல் கேட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். சரி, இன்னொரு கொஸ்டின் வரும். நீங்கள் வந்து ஹாப்பியாக நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும்போது ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தருது. இதுக்கு ஏதோ ஒரு பழமொழி இருப்பாங்க, துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்ட்டு. சரி, இப்போது ஒரு கஷ்டத்தில் ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா நான் எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க, இல்லை ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க, அந்த டைமில் வந்து துன்பம் அவங்களுக்கு போய் நீங்கள் சிரிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சிரித்து இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம எப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நாம் அப்படி அர்த்தம் கிடையாது. நாம் எப்போ ஒரு மோசமான சூழ்நிலையில் மாட்டிக்கிறோமோ, இதுக்கு மேலே என்னோடய லைஃப் மூவ் ஆகாது, ஏன்னா என்னோடய லைஃப் முடிஞ்சுது, என்னோடய வாய்ப்புகள் எல்லாமே போயிடுச்சு, இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை, இதுக்கு மேலே முயற்சியே பண்ண முடியாது, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, எனக்கு வாழவே பிடிக்கல, வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்கல்ல, அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல,
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் துன்பம் அப்படின்ட்டு இங்க மீன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க சிரிக்க ட்ரை பண்ணுங்க. சிரிங்க. யாரையாவது கேட்டா, "நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். என்னோட லைஃப் ரொம்ப ஹேப்பியா போயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லுங்க. இப்படி சொல்லும்போது, உங்க மனசுல நீங்க ஆணித்தனமா ஒரு விஷயத்த வேரூன்றி வளர்க்குறீங்க. என்ன அப்படின்னா, நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இம்மீடியட்டா பூம் ஆகுற மாதிரி உங்க லைஃப் வந்து செம சூப்பரா மாறப்போகுது. ஸோ இத தான் நீங்க வந்துட்டு "துன்பம் வரும் வேளையிலே சிரிக்கணும்" அப்படிங்கிற மாரி பழமொழிக்கான அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது, ஜஸ்ட் வாய் விட்டு சிரிச்சா மட்டும் போதும். அந்த எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அது ரொம்ப லேசா மாறிரும். சரியா? லேசா மாறிடுச்சு அப்படின்னாவே, நாம அத எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறதுக்கான வழிய நம்ம யோசிப்போம். அதுக்கான வழியும் கிடைக்கும். ஸோ இப்படிதான் ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயத்த வச்சு நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்கள இந்த மாரி ஹேண்டில் பண்ணலாம். பெரிய விஷயங்களையும் இந்த மாரி ஹேண்டில் பண்றதுக்கு சின்ன சின்ன ஒரு ஐடியா மட்டும் போதும். நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய சால்வ் பண்றது முடியும். ஸோ நீங்க எப்பலாம் கஷ்டம் வருதோ அப்பலாம் வாய் விட்டு சிரிங்க. கண்டிப்பா ஒரு மன இறுக்கத்தோட இல்லாம மனச ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அப்ப வந்து அதுக்கான வழி கிடைக்கும். சரிங்களா? துன்பங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும். வரும்போது நம்ம வரணும்னு எதிர்பார்க்கறது இல்ல. போகுது, போக விடாம புடிச்சிட்டு இருக்கோம். அதனால தான் போக மாட்டேங்குது. நம்மகிட்டயே இருக்குது. ஓகே. இது ஏன் நம்ம வந்து ஜென்ரலா பேசுறோம்? ஒரு மெத்தட் வந்து நம்ம டீச் பண்ணல. ஒரு சொல்லி தரல. ஒரு மெத்தட் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரல. ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு சொல்லுங்க. நம்ம அத பத்தி பேசல. இல்ல ஒரு ஜாப் எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்னு சொல்லுங்க. நாம அப்படின்னா அத பத்தி பேசல. இந்த வீடியோ வந்து நம்ம ஜென்ரலா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலா பேசும்போது தான் இந்த வீடியோ வந்து ஜென்ரலா பேசும்போது நெறைய பேத்துக்கு வந்துட்டு அவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு யூஸ் ஆகுற மாரி இருக்கும். சரியா? இப்ப ரிலேஷன்ஷிப் அப்டின்னா புரியாதவங்க, இது ரிலேஷன்ஷிப் மட்டும் தாங்க சொல்றாங்க அப்டிம்பாங்க. ஒரு சில பேர் புரியாதவங்க பணத்த பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. இது பணத்த மட்டும் தான் மீன் பண்றாங்க அப்டி சொல்லுவாங்க. இது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் பர்ட்டிகுலரா மீன் பண்ணி கிடையாது. இது ஜெனரலா எல்லா பிரச்சனைக்குமே ஒரு அடாப்ட் ஆகுற மாரி இருக்கும். சரி. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சேனலுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 3000 சப்ஸ்கிரைபருக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிகமா வேணும். இது 10,000ஆ மாறணும். சரிங்களா? ஸோ இது 10,000 சப்ஸ்கிரைபரா மாறணும். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நீங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிட்டு, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மறக்காம வந்துட்டு இருக்கும். நீங்க அப்படி பண்ணா மட்டும் தான் நான் அடிக்கடி வீடியோ போடவே எனக்கும் தோணும். எனக்கு ஒரு இன்ஸ்பயரா, மோட்டிவா இருக்கும். நீங்க எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் நீங்க வீடியோ ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நான் வீடியோ போடுற எனக்கும் யூஸ் கிடையாது. நான் வந்து எந்த ஒரு மோட்டிவும் எனக்கு கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வராது. அதே மாதிரி உங்களுக்கும் எந்த ஒரு அந்த வீடியோ பார்த்தோம் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்து ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம், ஏதோ ஒரு கருத்துக்கள், ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற யூஸும் கிடையாம இல்லாம போயிரும். ஏதோ ஒரு பொழுதுபோக்குறதுக்காக வீடியோ வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே போறோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அதனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா நீங்க காசு செலவு பண்ணி நெட் யூஸ் பண்றீங்க. அது ஏதோ ஒரு வீடியோன்னு பார்க்குறீங்க. உங்க மனசுக்கு சந்தோஷப்படுற மாரியோ, இல்ல உங்க மனச மோட்டிவேட் பண்ற மாரியோ, இல்ல நீங்களே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் தேடுற மாதிரியோ, நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கணும். ஏதோ ஒரு பொழுதுபோக்கா ஒரு டைம கடத்துறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்பவே வேஸ்ட்டு. அது வேண்டாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் யூஸ் ஆகணும், எனக்கும் யூஸ் ஆகணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ சேனல்ல. உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, இல்ல உங்க கிளாஸ் ஏதாச்சும் வேணும் அப்டின்னா, எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு. அந்த மாரி ஏதாவது இருந்தாலும் நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பர்சனலா கிளாஸ் எடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் கமெண்ட்ல குடுங்க. ரொம்ப நன்றி.